ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டுட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் 2 or 3 வீடியோஸாகவே நம்ம மார்க்கெட் வந்து பேரிஷ் அப்படின்னு தான் வந்து போட்டுருந்தோம். காரணம் என்ன அப்படின்னா நிறைய வார் நியூஸ், பேனிக் நியூஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு இருந்து டெக்னிக்கலாகவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடிட்டி ஹண்டிங்லாம் நடக்க வேண்டி இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து பெர்ஃபெக்டாக அந்த நியூஸை ஃபாலோ பண்ணி டெக்னிக்கலாகவும் மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு. நேற்று நைட்டில் இருந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ டாமினன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இந்த ஒரு லெவலில் வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகலான்னு. ஸோ எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட் டச் பண்ணிக்கிட்டு நேற்று வந்து கேண்டில் வந்து பேரிஷ் கேண்டில் வந்து போட்டிருக்கு. ஸோ அப்போ 100% வந்து இங்கேருந்து டவுன் ஆயிருமா அப்படின்னா இன்னும் 100% கன்ஃபர்மேஷன் கிடையாது, ஒரு 50% கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து டே கேண்டிலில் கிளியரான ஒரு சைன் கொடுத்துருக்கு. ஸோ 100% கன்ஃபர்மேஷன் ஆகணும்னா இன்னும் வந்து இந்த இன்றைக்கி நைட்டு, இப்போ நேற்று நைட்டே வந்து போர்லாம் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி இவர் வந்து ட்வீட்லாம் வந்து போட்டிருந்தார். ஸோ இப்போ ரீசெண்டாகவும் வந்து ட்வீட் போட்டுகிட்டே தான் இருக்கார், இஸ்ரேல்லாம் வந்து பாம்ஸ்லாம் வந்து போடக்கூடாது, ஸோ அப்படி போட்டால் அது வந்து மேஜர் வயலேஷனாக வந்து கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அகெயின் இனி ஈரானோ இஸ்ரேலோ அகெயின் திரும்ப வந்து இன்றைக்கி நைட்டு முக்கியமாக வார் பண்ணாங்க அப்படின்னா மேபி மார்க்கெட் வந்து இன்னும் டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி உண்டு. அதர்வைஸ் டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து புல்லிஷ் தான் வந்து நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிளியர் புல்லிஷ். அது மட்டும் கிடையாது, ஃபெட் ரேட் கட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து கொஞ்ச நாளாகவே சொல்லிகிட்ருக்கார். ஆல்மோஸ்ட் இந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்தே ஜெரோம் பவுலை வந்து திட்டிக்கிட்டே தான் இருக்கார், ஃபுல் முட்டால்னு திட்டுறாரு. ஸோ உனக்கு ஒன்றும் தெரியலை, R1 ஃபயர் பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஃபயர் பண்ண மாட்டேன்னு சொன்னார், அடுத்து ஒன்றை ஃபயர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரேட் கட்டுக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கார். ஸோ இது நமக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூஎஸ் வந்து ரேட் கட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கிரிப்டோவுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட், கிரிப்டோ மார்க்கெட் வந்து நல்லா அப் ஆகும். ஸோ இதுவும் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரியா, எனி டைம் எந்த டைம் பண்ணுறாங்கலாம் ஷுவராக தெரியலை. எனிவே இந்த மந்த் எண்டுக்குள்ளாடி ரேட் கட்டும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓவரால் வாரம் ஸ்டாப் ஆகி இந்த ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துன்னா ரொம்ப புல்லிஷ் நியூஸ் ஃபார் கிரிப்டோ. ஸோ அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. டெக்னிக்கலாகவும் மார்க்கெட் வந்து அந்த கண்டிஷனில் தான் இருந்துகிட்டு இருக்குது. சரியா, ஸோ இப்போ உள்ள கண்டிஷன் படி எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது கிரிப்டோவுக்கு. ஸோ மார்க்கெட் வந்து அப்பாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரியா, அடுத்து ஆல்ட் காயின்ஸ்லாம் எப்போ வந்து மூவ் ஆகும். ஸோ நேற்றுலாம் வந்து பிட்காயின், எத்தீரியம்லாம் நல்ல ஒரு மூமெண்ட்டு கொடுத்து, ஆனால் ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து பெரிய அளவு மூமெண்ட்டு கொடுக்கல, 1-2%, 5% இந்த மாதிரி தான் வந்து மூவ் ஆகிட்டு இருந்து. யூஸ்வலாக இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். பெரிய மூமெண்ட்லாம் வந்து எப்போ நடக்கும்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கு பிறகு தான் வந்து மூவ் ஆகும். இப்போ பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணி போகும்போது ஆல்ட் காயின்ஸில் நல்ல ஒரு மூமெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. முக்கியமாக நம்ம வந்து எத்தீரியத்தை தான் வந்து பார்ப்போம். ஸோ எத்தீரியம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா கிளியராக ஒரு டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் எடுத்துருக்கு. ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் இந்த $3800 இதுதான் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இதை கட் பண்ணி போகும்போது ஆல்ட் காயின்ஸில் நல்ல ஒரு அக்ரெசிவ் மூமெண்ட் வரும். அதுக்கு முன்னாடி சின்னதாக வந்து ஆல்ட் காயின்ஸும் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அக்ரெசிவ் மூமெண்ட்டு பார்க்கணுன்னா எத்தீரியம் பிட்காயின்லாம் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் அவுட் பண்ணி அக்ரெசிவாக போகும்போது நல்ல ஒரு புல் ரன் நம்ம ஆல்ட் காயின்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது எல்லாத்துக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான சிக்னல்ஸும் மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டில் மார்க்கெட் வந்து புல்லிஷ். லெட்ஸ் சி, இன்றைக்கி நைட் எதுவும் பிரச்சனைகள் வரக்கூடாது, அமைதியாக அப்படி முடிஞ்சிடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போனா நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து சீக்கிரம் வந்து ரெக்கவர் ஆகிடும். சரியா, சரி, ஓகே கைஸ், இதான் வந்து கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன். கரண்ட் மார்க்கெட் படி மார்க்கெட் வந்து புல்லிஷ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.